ஹாய் மக்களே! இன்னைக்கு டே 11. இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசிக் கலர் கரெக்ஷன். சிம்பிளா ஒரு ஃபுட்டேஜுக்கு எப்படி கலர் கரெக்ஷன் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு நமக்கு லூமெட்ரி கலர் அப்படிங்கிற பேனல் வேணும். இந்த பேனல் இல்லன்னா, விண்டோஸ் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க லூமெட்ரி கலர் அப்படிங்கிற பேனல் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி உங்களுக்கு லூமெட்ரி கலர் பேனல் வந்துரும். இதில நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பேசிக் கரெக்ஷன். இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய ஃபுட்டேஜில தேவையான கலரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான லைட்டிங் இத அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட் பேலன்ஸ். அதாவது ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா வேணும். இப்போ இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லோ கலர் ஏறியிருக்கு. ஒயிட் பேலன்ஸ 2 முறையா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒண்ணு ஆட்டோமேட்டிக். இந்த டூல எடுத்துட்டு போயிட்டு, நீங்க உங்களுடைய இந்த ஃபுட்டேஜில வச்சு இந்த மாரி டச் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். சரிங்களா? அதில எது பெட்டரா இருக்கோ நீங்க அத சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக்ல செட் ஆகலனா, நீங்க மாறி மாறி வெவ்வேற கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து வரும். ஸோ அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மேனுவலா பண்ணலாம். மேனுவல்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர நீங்களே கண்ட்ரோல் பண்றது. உங்க தேவைக்கு ஏத்த மாரி. உங்க ஃபுட்டேஜ பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க தேவைக்கு ஏத்த மாரி இத வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு ஓகே. அப்புறம் லைட் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த இடத்துல சேச்சுரேஷன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கலர வந்து இன்கிரீஸ் பண்றது. இப்போதைக்கு சேச்சுரேஷன் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைனலா அத வந்து டச் அப் பண்ணிக்கலாம். இந்த லைட்டிங் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவைக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸ்போஷர் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணும்போது உங்க ஃபுட்டேஜ பார்த்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ஹைலைட் கம்மி பண்றேன். ஷேடோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கம்மி பண்ணிக்கலாம். ஒயிட்ட கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரிஜினல் ரேட்டிங் பார்க்கறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில போயிட்டு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரிஜினல் தெரியும். விட்டீங்கன்னா இந்த இதில பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வந்துரும். ஒரு கிளிக் பண்றேன். இந்த எண்ட் மார்க் விழுந்ததும் நமக்கு வந்து ஒரிஜினல் தெரியுது. இந்த மாரி நம்ம அந்த எண்ட் மார்க் எடுத்து விட்டதும், இந்த இடத்துல எடிட்டிங் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியுது. அப்புறம் இப்போ ஃபைனலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேச்சுரேஷன கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கலர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா, பேசிக் கலர் கரெக்ஷன். கரெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் நம்மளோட ஃபுட்டேஜ்ல. சரிங்களா? இது வந்து பேசிக்கா ஒரு ஃபுட்டேஜுக்கு எந்த மாரி நீங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். சரிங்களா? ஓகே மக்களே!